37 ஆண்டுகள் பணிபுரிந்து கடந்த 30 ஜூன் 2024 ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்க ஏது இருக்குங்கன்னு கேட்கும்போது 2-3 இஷ்யூஸ் சொன்னேன். சொல்லும் போது அவரு நீ முதல்ல இங்க போய் பாரு அப்படிலாம் மன்றத்துக்கு வாடினாரு. அப்புறம் சரி சொல்லிட்டாரு, ஒரு வாட்டி போய் தான் பார்ப்போம். கிளம்பி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு 10ஆம் தேதி வந்தேன். 11ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. அந்த முதல் நாள் சீட்ல போய் சாஞ்சின்னு உட்கார்ந்து இருந்தேன். அப்புறம் இந்த கோர்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸே ஏன் இந்த கோர்ஸ், எதனால இந்த கோர்ஸ், இதுல என்னன்னா அப்புறம் சாமிஜியை பத்தி சொன்னாங்க. அப்போ சீட்டு சாஞ்சிருந்தவன் அமைதி படையில சத்யராஜ் எப்படி நுனியில உட்காந்து ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னால போற மாதிரி நான் சாஞ்சிருந்தவன் ஒரு 2 இன்ச்சு முன்னால வந்தேன். அதுக்கு அடுத்தது உடல், உயிர், மனம், இத பத்தி பேராசிரியர்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா ஆசை, தேவையான ஆசை எது, பேராசை அதாவது தேவையில்லாத ஆசை எது, அதுக்கு ஒரு இது பிராக்டிகல் சார்ட்டே கொடுத்திருந்தாங்க. அந்த சார்ட்ல நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டு பார்த்தாலே போதும், நம்மளுக்கு எது தேவையானதோ அதை மட்டும் பண்ணுவோம், இன்னும் லைஃப்ல நல்லா இருக்கும்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோவம். எந்த சினம் தேவை, சினம் இல்லாம எல்லாரும் இருக்க முடியாது. கண்டிப்பா நடக்கும்போது போகும்போதெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா நடப்பேன். ஒரு 20 வயசு 18 வயசு நம்ம முன்னால போவாங்க, வழியும் விட மாட்டாங்க, அப்படியே பொறுமையா இப்படி இப்படி நடப்பாங்க. இன்னாட போலான்னு அப்படியும் வராது, இந்த டர்ன்னு ஏறும் மேல, தலைக்கு மேல. அது இப்போ இந்த 4 நாள்லயே குறைஞ்சிடுச்சு ரொம்ப. சரி ஏதோ பொறுமையா போறாங்க பொழுது, நம்ம கொஞ்சம் பொறுமையா போவோன்ட்டு விட்டு எங்க கேப் கிடைக்குதோ பூந்து ஓடிடுறது. அதையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த கோபம் தேவை, கோபம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம சைக்கிள்ஸ் எல்லாம் எவ்வளவு வித்தியாசம் ஆகுன்றது அந்த ஒரு சார்ட் மாதிரி பிளாக்ல சொல்லியிருந்தாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.